ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் இந்திரால நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரமோவை வச்சு இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு பிரீஃபாக உங்களுக்கு இதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை மறக்காம ஹிட் பண்ணிருங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கதிர் ராகினி ரெண்டு பேருமே எப்படியாச்சும் நம்ம இந்திராவை அவமானப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கே ஆகல. கொஞ்சம் கூட நம்ம இந்திரா அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. டே என்னடா கதிர், இது என்ன ஒரு இது பண்ணினாலும் ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. இந்த இந்திரா அவமானம் படுத்த முடியல, அசிங்கம் படுத்த முடியல. இந்த கௌதம வச்சு அவளுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா கௌதமும் இவ கூட பேசிட்டாளாமா. என்னடா பண்றது இப்ப, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சித்தி என்கிட்ட போய் என்ன கேக்குறீங்க, எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி வேற ரொம்ப ஃபீல் பண்ணி கோவமா வேற பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் இந்த ரோஷினி வேற வந்துட்டானா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள உருக்குன்னு இருக்கு. வீட்டுல மாட்டிக்குமோன்னு பயத்துல வேற இருக்காங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்வீட் செய்ய சொல்றாங்க. நான் போய் செய்யறேன் அப்படின்னு நம்ம இந்திரா சொல்றாங்க. ஆனா ஜெயாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இவ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ராகினியும் பாத்தீங்கன்னா ஓவரா ஆழ்த்திக்கிறாங்க. ராகினி ஆமா இவ செஞ்சானா எவன் சாப்பிடுறது, இவ செய்யற ஸ்வீட்டை நாய்க்குட்டியும் கூட சாப்பிடாது. சின்னத்த நீங்க சொல்ற ஸ்வீட் எல்லாம் நாய்க்குட்டி எல்லாம் சாப்பிடாது, மனுஷன் சாப்பிடுவாங்க அப்படின்னு நக்கலா இந்திரா சொல்றாங்க. சே, இவளுக்கு நோஸ் கட் கொடுக்கணும்னு பார்த்தா எனக்கு எப்ப பார்த்தாலும் நோஸ் கட் கொடுக்குற ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி போய் ஹேமா கிட்ட சொல்றாங்க. அங்க பாரு, அவ போய் சமையல் பண்ணி அவ ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணிட போறா, நீ போய் ஏதாச்சும் பாரு ஹேமா. இங்க பாருங்க, எனக்கு இப்போ உடம்பெல்லாம் சரியில்லை, அதை அவ செஞ்சுட்டு போறா, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ராகினியை பார்த்து இவ எதுக்குமே லாய்க்கல, முதல்ல மாதிரில இந்த ஹேமா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம யாரோட ஹெல்ப்புமே இல்லாம ஸ்வீட்டை இந்திரா செய்யறாங்க. அதை பாக்குறாங்க. ஸ்வீட் நல்லா இருக்கும் போல இருக்கே, இவ செய்யறத பார்த்தாவே சூப்பரா இருக்கும் போல இருக்கே, என்ன பண்ணலாம், அந்த ஸ்வீட்ல ஏதாச்சும் கலந்துடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. கரெக்ட், பேதி மருந்தை கலக்கிடலாம். அப்ப இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்கும். இந்த இந்திராவோட ஸ்வீட்டை சாப்பிட்டனாலதான் எல்லாரும் இந்திரானாலதான் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷனே குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்திரா மேல கோபம் வரும். அக்காவும் இந்திராவை நல்லா திட்டி நொறுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல வேண்டாம், பேதி மருந்து கலந்தோன்னா வம்பா போயிடுச்சுன்னா, ஏன்னா இந்திரா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டானா வம்பா போயிடும், வேண்டாம் வேற ஏதாச்சும் பண்ணலாம், அவளோட ஸ்வீட்டை பேசாம கெடுத்து விட்டுறலாம், டேஸ்டே இல்லாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்திரா அங்கிருந்து போயிடுறாங்க. போன பின்னாடி ராகினி என்ன பண்றாங்கன்னா, யாருக்கு தெரியாம போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸ்வீட்ல எவனும் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட மாட்டான், நல்லா புளிப்பு வரட்டும், அப்பனாத்தான் அந்த ஸ்வீட்டு எவனுக்குமே பிடிக்காது. முக்கியமா அக்காவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் என்ன, அக்கா கிட்ட நல்லா வாங்கி கட்டுவா. அக்காவும் அன்னைக்கும் கூட இந்திரா செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தயிர் சாதம் சுபா கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் நடக்க போகுது. இவ ஸ்வீட்டு ரொம்ப புளிப்பா இருக்கு, கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அக்கா அந்த ஸ்வீட்டை அவ மூஞ்சிலே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு கண்டபடி எல்லாத்து முன்னாடி திட்ட போறாங்க. இந்திரா அவமானப்பட போறா. வாவ் ராகினி, உனக்கு என்ன ஒரு அறிவு ராகினி அப்படின்னு சொல்லி ராகினிய பாராட்டிக்கிட்டு இந்திரா போன பின்னாடி அந்த ஸ்வீட்ல ஏகப்பட்ட எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுட்டு வந்துடுறாங்க. இது வேற கதிர்கிட்ட வேற போய் சொல்றாங்க. டே கதிர், ஒரு சூப்பரான ஐடியா பண்ணிருக்கேன்டா. இந்திரா ஸ்வீட் பண்ணிட்டு இருந்தாளா, நான் என்ன பண்ண தெரியுமா, அவ செஞ்சுட்டு போனோன்னே ஸ்வீட்ல கொண்டு போய் எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சிட்டு வந்திருக்கேன். சித்தி அதுல என்ன வரப்போகுது சித்தி? டே என்னடா பேசிட்டு இருக்க, ஸ்வீட்ல எலுமிச்சம் பழத்தை நிறைய புழிஞ்சிருக்கேன்டா, நல்லா புளிப்பும் வரும், நல்லா வேற புழிஞ்சிருக்கேன், அதுல இருக்க கசப்புத்தன்மையும் அதுல நல்லா உறிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், அக்காட்ட கொண்டு போய் இந்த ஸ்வீட்டை அவ கொடுக்க போறா. சாப்பிட்டு போட்டு நல்லா அவன் மூஞ்சிலே தூக்கி வீசி எறிய போறாங்க. ஸ்வீட்டை நல்லா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறா பாரு இந்த இந்திரா அப்படின்னு சொல்றாங்க. ராகினி, சித்தி நீ எங்கேயோ போயிடு சித்தி, சூப்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர். இந்திரா என்ன பண்றாங்கன்னா, அதான் நீங்க ஸ்வீட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. போய் இல்ல எனக்கு இப்ப வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அத்தை, நான் செஞ்சிருக்கேன், டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, அவதான் ஸ்வீட் செஞ்சிருக்கேன்னு சொல்றா, டேஸ்ட் பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம், இதுல என்ன உனக்கு கோபம், இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிற, சரி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஜெயாவும்
இந்திராவும் ஜெயாக்கு கொண்டு வந்து ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. இந்திரா அப்படியே ஆர்வமா ராகினி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதிரும் கூட நிக்கிறார். சித்தி சக்சஸ் ஆக போகுது, நம்ம நினைச்சது நடக்க போகுது சித்தி அப்படிங்கிறாங்க. டே ஆமாண்டா, ஆனா அங்க கொஞ்சம் பாரு. ஆமாண்டா, அவ திட்டு வாங்குறத கொஞ்சம் பார்க்கலாம், பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ராகினியும் ஸ்வீட் எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க. ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. ஜெயா, இந்த ஸ்வீட் நீதான் செஞ்சியா இல்ல கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லத்த, நானே தான் அத்த ஸ்வீட் செஞ்சேன். உண்மையா தான் சொல்றியா? ஆமாத்தா, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இன்னொரு வாய் எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அத்த ஸ்வீட் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மௌனமா இருக்காங்க. ஜெயா, ஒருவேளை நல்லா இல்லையோ என்னமோ தெரியலையே, அத்தை என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. இந்திரா, எப்படி அத்தை இருக்கு ஸ்வீட்? ஒன்னும் சொல்லலையே நீங்க. ஸ்வீட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே செம்ம ஹாப்பி. இந்திராக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தா, ரொம்ப தேங்க்ஸ் அத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. ராகினி, யோ சித்தி, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்னத்த பண்ணி வச்ச? நீ ஊத்துன எலுமிச்சம்பழம் தான் அந்த ஸ்வீட்டுக்கு ஒருவேளை இது மாதிரி நல்ல டேஸ்ட கொடுத்துருச்சோ என்னமோ. போச்சுத்தி, எப்ப பார்த்தாலும் நீயும் என்ன மாதிரியே சொதப்பிக்கிட்டே இருக்கிற. வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறே தவிர செயல்ல ஒன்னும் நீ காமிக்கிறதுல போ அப்படின்னு சொல்றாரு கதிர். டேய், நீ வேற என் வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருக்காதரா, எப்படி அக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க. ராகினி,